நானும் உன் சத்தத்தை கேட்கட்டும். உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவள் மணவாட்டியாகிய பரிசுத்தவான்கள். இவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள் சொல்கிறபடி, கிறிஸ்துவின் வருகையில் எக்காலம் தொனிக்கையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருப்பவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். இவர்களே நேசரின் தோட்டங்களில் வாசம் பண்ணுகிற மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்திகள். தோழர் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் முதற் பலன்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோவான் ஸ்நானன் தான் மணவாட்டி அல்ல என்றும் தன்னை கிறிஸ்துவின் சமூகத்தில் காணப்படும் தோழன் என்றும் கூறுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்று யோவான் ஸ்நானன் கூறுகிறார். இந்த தோழனாகிய யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு கிறிஸ்து லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மணவாட்டியின் சத்தம் விசேஷமானது என்று நேசர் இயேசு கிறிஸ்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற உன்னதப்பாட்டு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் விசேஷமானது என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானன் குறிப்பிடுகிறார். மணவாட்டியின் சத்தமே இன்பமானதாக இருந்தால், மணவாட்டியாகிய பரிசுத்தவான்களை தகுதிப்படுத்தின மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் எவ்வளவு இன்பமானதாக இருக்கும். நேசர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும் என்று. தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த சத்தம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. இடி முழக்கம் போன்ற சத்தமுள்ள இன்னிசை ஓசையும் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாத புது பாடலே அந்த சத்தம். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிற மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியின் சத்தம்தான் அந்த சத்தம். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சத்தம் நேசர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நானும் உன் சத்தத்தை கேட்கட்டும் என்று நேசர் இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து சொல்லுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.